ஆகஸ்ட் செப்டம்பர் மாசங்கள்ல பழக்கடைகள்ல ரெட் கலர்ல கொத்து கொத்தா அழகான ரம்பூட்டான் பழங்கள் விற்பனைக்கு வரும். கலராலே கவர்ந்து இழுக்கக்கூடிய அந்த பழங்களை வாங்கி சாப்பிடலான்னு விலையை கேட்டா 1 கிலோ 300 to 400 வரைக்கும் சொல்லுவாங்க. தாய்லாந்து, இந்தோனேஷியா போன்ற நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யறதுனால தான் இவ்வளவு விலை ஜாஸ்தி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ இந்தியால ஒரு சில இடங்கள்ல இருக்கிற தட்பவெட்ப நிலைக்கு இந்த மரம் அழகா வளருது, நல்ல ஈல்டையும் கொடுக்கறது. 22 to 30 டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சர் இருக்கிற இடங்கள்ல இந்த மரம் அழகா வளரும், நிறைய பழங்களையும் கொடுக்கும். மார்த்தாண்டத்துல இருந்து திருவனந்தபுரம் போற வழியில நிறைய வீடுகளுக்கு முன்னாடி இந்த ரம்பூட்டான் மரங்களை பார்க்கலாம். ரெட் கலர்ல குண்டு குண்டா பழங்கள் தொங்கிட்டு இருக்கிற மரங்கள் தூரத்துல இருந்து பார்த்தாலே ரம்பூட்டான் மரங்கள் தான் நமக்கு தெரிஞ்சிரும். நம்ம ரிலேட்டிவ் வீட்லயும் ஒரு மரம் இருக்கு. இந்த சுவையான ரம்பூட்டான் பழங்களை பத்தினதுதான் இன்னைக்கு வீடியோ. நிஷா பேசுறேன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேரளால இருக்கிற வெதருக்கு ஏப்ரல் மாசத்துல இந்த மரம் பூக்கும். ஆகஸ்ட் செப்டம்பர் மாசங்கள்ல அறுவடை செஞ்சிடலாம். மரம் பூ விட்டு காய்கள் பிஞ்சு பிடிக்க ஆரம்பிக்கும் போதே வியாபாரிகள் தெரிஞ்சு வீடு தேடி வந்துருவாங்க. மரத்துல இருக்கிற பிஞ்சு காய்களுக்கு உத்தேசமா ஒரு கணக்கு போட்டு ஒரு அட்வான்ஸ் பே பண்ணிட்டு மரத்தை சுத்தி ஒரு வலையால கவர் பண்ணிட்டு போயிடுவாங்க. எங்க ஊர் பக்கம் குரங்குகள் நிறைய வரும். அப்புறம் இந்த பழத்துக்கு நல்ல மார்க்கெட் வேல்யூ இருக்கிறதுனால நைட்டோட நைட்டா கொத்த அள்ளிட்டு போக சில மனிதர்களும் வருவாங்க. இவங்க 2 பேர்கிட்ட இருந்து பழத்தை காப்பாத்துறதுக்காக தான் வலையால ஃபுல் மரத்தையுமே மூடிடுவாங்க. ரம்பூட்டன் பழத்தை சுத்தி சிகப்பு கலர்ல ரொம்ப கெட்டியான தோல் இருக்கிறதுனால அணிலும் பறவைகளும் இந்த பழத்தை அதிகமா சாப்பிட்றதில்ல. பழம் கம்ப்ளீட்டா பழுத்ததுக்கு அப்புறம் வியாபாரிகள் வந்து பழத்தை எல்லாத்தையும் பறிச்சுட்டு எடை போட்டு அதுக்கான விலையை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த பழத்துக்கு சந்தையில இல்லைன்னா பழக்கடைகள்ல 2024 இந்த வருஷம் இருக்கிற விலை வந்து 1 கிலோ 300 to 400 வரைக்கும். சுமார் 200 வெரைட்டி ரம்பூட்டான் மரங்கள் இருக்கா. அதுல 22 வெரைட்டி ரம்பூட்டான் மரங்கள் தான் நல்ல குவாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவனந்தபுரம் மார்த்தாண்டம் சைடுல நமக்கு 3 வெரைட்டியான ரம்பூட்டான் பழங்கள் வாங்க கிடைக்கும். ஒன்று கூழன்னு சொல்லுவாங்க. அது இந்த சிகப்பு நிற தோலோடைய சீடும் உள்ள இருக்கிற ஃப்ளஷையும் நம்ம பிரிக்க முடியாதபடி இருக்கும். அதாவது மாம்பழத்தை கட் பண்ணாம கடிச்சு சாப்பிட்டா சீடோட ஒட்டியே அதோட ஃப்ளஷும் சேர்ந்து இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இருக்கும். வரிக்கா அப்படின்னு இன்னொரு குவாலிட்டி இருக்கு. அதுல சீடையும் ஃப்ளஷையும் தனித்தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம். கூழனுக்கு விலை கொஞ்சம் கம்மி, அதை விட 50 rupees ஜாஸ்தியா இருக்கும் வரிக்கா வெரைட்டிக்கு. இது இல்லாம எல்லோ கலர் தோலோட இன்னொரு வெரைட்டி ரம்பூட்டான் பழங்களும் இருக்கு. இந்த கூழன் ரம்பூட்டான் வெரைட்டி தான் நாட்டு வெரைட்டியா. அதுல இருந்து மஹர்லிகா ரம்பூட்டா அப்படின்னு ஒரு பிரீட் வந்து உருவாக்குனாங்களாம். இந்த பிரீட்ல ஈஸியா சீடையும் ஃப்ளஷையும் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சம் மார்க்கெட் வேல்யூவை அதிகப்படுத்திக்கிட்டாங்க. இந்த கூழன் அண்ட் வெரிக்கா இது 2 வெரைட்டிலையுமே பழத்தோட டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். பழம் பார்க்கறதுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே டிஃபரன்ஸ், அந்த சீடையும் ஃப்ளஷையும் வந்து நம்ம தனித்தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம், ஒன்றில் எடுக்க முடியாது. நெஃபெலியம் லப்பேசியம் அப்படின்ற பொட்டானிக்கல் நேம் கொண்ட இந்த ரம்பூட்டான் பழங்கள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் லிச்சி பழங்கள் மாதிரியே இருக்கும். இந்த மரங்கள் 15 to 24 மீட்டர் ஹைட் வரைக்கும் வளரக்கூடியது. ஏப்ரல் மாசத்துல பூக்கிற ரம்பூட்டான் பூக்கள் நல்ல நறுமணத்தோட தேன் நிறைந்து இருக்கும். இதனால வண்டுகள், தேனீக்கள், எறும்புகள்னு மகரந்த சேர்க்கைக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் வந்துருவாங்க. ரம்பூட்டான் பழத்துக்கு மேல முடி மாதிரியான தோற்றம் இருக்கு இல்லையா, முடிக்கு மலாய் மொழியில ரம்பூட் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதனாலதான் இதுக்கு ரம்பூட்டான்ற பேர் வந்துச்சான். நல்லா பழுத்த பழம் இனிப்பு சுவையோட இருக்கும். நல்லா பழுக்கலைன்னா லைட்டா ஒரு புளிப்பு சுவை கலர்ந்து இருக்கும். நம்ம நுங்கு மாதிரி இந்த பழத்திலையும் அதிக அளவு, அதாவது 78% தண்ணீர் தான் இருக்கு. 21% கார்போஹைட்ரேட்டும் இருக்கு, 1% புரோட்டீனும் இருக்கு. நிறைய நீர்ச்சத்து இருக்கிற பழங்கள் நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. ஆனா வெளிநாடுகள்ல இந்த பழத்தை மோஸ்ட்லி கேன்டு ஃபுட்டா யூஸ் பண்றாங்க. கேன்டு ஃபுட் அப்படின்னா நிறைய நாள் ப்ரிசர்வ் பண்றதுக்காக ஏர்டைட்டான டப்பாக்கள்ல அடைச்சி யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி பேக் பண்ணும்போது அதிகப்படியான சுகரை வந்து சேர்க்கிறாங்க ப்ரிசர்வேட்டிவா. அதனால இந்த கேன்டு ஃபுட்டை எடுத்துக்கும் போது அதிகப்படியான சுகர் யூஸ் பண்ற மாதிரி ஆயிடுது. அது நம்ம உடம்புக்கு நல்லதில்லை. மிதமான தட்பவெட்ப நிலையும் நல்லா தண்ணீர் வடிஞ்சு போகிற மாதிரியான மண்கலவையும் இருக்கிற ஏரியா இந்த மரம் வளர்றதுக்கு ஏற்றது. கிராஃப்டிங், ஏர் லேயரிங், பட்டிங் முறையில் நடுற செடிகள் 3 அல்லது 4வது வருஷத்துல இருந்து பழங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும். விதையிலிருந்து முளைக்கி வைக்கிற செடிகள் 5 அல்லது 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் பழங்கள் கொடுக்க ஆரம்பிக்குமா. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பழங்கள் கம்மியாக இருந்தாலும் ஒரு 10 வருஷம் ஆகும்போது நல்லாவே ஈல்டு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க.
சில கிளைமேட்டுக்கு இந்த மரம் வருஷத்துக்கு 2 வாட்டி ஈல்டு கொடுக்குதாம். நமக்கு கேரளால வருஷத்துக்கு 1 வாட்டி தான் ஈல்டு கொடுத்துட்டு இருக்கு. ரம்பூட்டான் பழங்களை நாம ரொம்ப குறுகிய காலத்துக்கு தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது ஒரு 2 நாள். 2 நாளைக்கு அப்புறம் இந்த பழத்தோட ஒரு சைட்ல இருந்து அழுக ஆரம்பிக்கும். அதனால கடைகளில் கிடைக்கிற பழங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். பழங்களை வாங்கும்போது அதோட சுத்தியும் நல்ல சிகப்பு கலரா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்குங்க. கருப்பு கலர்ல இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ரம்பூட்டான் பழங்கள் மரத்துல இருந்து தான் பழுத்தே ஆகணும். பழுத்ததுக்கு அப்புறம் தான் நாம பறிச்சு அதை யூஸ் பண்ண முடியும். சில பழங்கள் நாம விளைஞ்சதுக்கு அப்புறம் பறிச்சு வச்சுக்கிட்டோம்னா 2-3 நாளையில பழுக்கும். ஆனா ரம்பூட்டான் பழங்கள் அப்படி இல்லை. இந்த மாதிரியான பழங்களை நான் கிளைமேட்டிக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சில பழங்கள் பழுக்கிறதுக்கு அதுக்குள்ள எத்திலின் அப்படின்ற ரைப்பனிங் ஏஜென்ட் இருக்கும். அதாவது பழத்தை பழுக்க வைக்கிற ஒரு ஏஜென்ட். ரம்பூட்டான் பழங்களுக்கு அது கிடையாது. ரம்பூட்டான் பழங்கள் மரத்துல இருந்தபடியே தான் பழுக்க முடியும். பழம் நல்லா விளைஞ்சிருக்கு, இனி 2 நாளையில பழுத்துரும் அப்படின்னு சொல்லி நாம பறிச்சு வச்சாலும் பறிக்கும் போது அது என்ன ஸ்டேஜ்ல இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கும். நல்லா வளர்ந்த ஒரு ரம்பூட்டான் மரம் 5000 6000 வரைக்கும் பழங்களை கொடுக்குமா. ஒருவேளை காலநிலையும் உரமும் அதிகமா கிடைச்சதுன்னா அதுக்கு மேலையும் கொடுக்குமா. கடந்த சில வருடங்களா கேரளா பகுதிகளிலையும் கேரளாவை ஒட்டுன நம்ம தமிழ்நாடு பகுதிகளிலையும் ரம்பூட்டான் மரக்கன்றுகளை வாங்கி நட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பழச்செடிகள் ஒரு நல்ல லாபத்தை ஈட்டு தருது. வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ மரங்கள் காய்க்க ஆரம்பிச்ச உடனே அதுல இருக்கிற பழங்களுக்கு விலை போட்டு வித்துடுறாங்க. எங்க கசின் வீட்டில் இந்த ரம்பூட்டான் பழங்களை அவங்க விற்காம எல்லா பழத்தையும் பறிச்சு எல்லா ரிலேட்டிவ்ஸுக்குமே ஷேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. எங்களோட ஷேர் எங்களுக்கும் கிடைச்சது. ரம்பூட்டான் பழங்களை சாப்பிட்டுட்டு விதைகளை மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சிருக்கோம், முளைக்குதான்னு பாக்குறதுக்காக. எந்த விதமான ஸ்பெஷல் கேர் கொடுக்காம உரங்கள் எதுவுமே போடாம இந்த மரம் ஒரு அழகான ஹார்வெஸ்ட் கொடுத்துருக்கு. அந்த பழங்கள் ஒவ்வொன்றுமே ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த சேனல்ல வர்ற வீடியோஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.